ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மோமோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லான பூ டிசைனில் ஒரு மோமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா வெஜிடபிளும் ஒரே நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மோமோஸை நம்ம அடிக்கடி செஞ்சு தரலாம். நல்ல ஆரோக்கியமும் இருக்கும். பசங்களுக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அதுக்கு தேவையானது நான் வயலட் கலர் கோஸ் எடுத்துருக்குறேங்க. இந்த கோஸ் நல்ல பொடியை கட் பண்ணிக்கோங்க. இது மேல் மாவு நம்ம கலர் வரத்துக்காக இந்த நம்ம கோஸு எடுக்கிறோம். உங்களுக்கு வேறு எந்த கலர் வேணாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி நம்மளுக்கு தேவை. அந்த கோஸ் நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நார்மல் கோஸை விட இந்த கோஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் லெமன் போட்டுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு அந்த கலரே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வயலட் கலரே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் லெமன் போட்டதுனால பிங்க் கலர் வந்தது பாருங்கள். மைதா எடுத்துக்கிறேன். மைதாவில் தான் நம்ம கலர் சேஞ்ச் தெரியுங்க. கோதுமையில் தெரியல. கோதுமை வேணும்னா நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். மைதா நம்மளுக்கு எந்த கலர் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த கலரில் நம்ம தெரியும். இப்போது நம்ம லெமன் போட்டு பிழிஞ்ச அந்த தண்ணியை, கோஸ் தண்ணியை எடுத்து பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சட்டுன்னு நிறைய ஊற்றிட்டேன். கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போகிறதுனால கொஞ்சம் கலர் கம்மியாயிடுச்சு. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைங்க. காரத்துக்கு பச்சை மிளகாவும், கேப்சிகம், கேரட்டு, பன்னீர் இது நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப்டுங்க. உள்ளே வைக்கிறதுக்கு பெப்பர், சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியும் மிளகாவும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சோம் பார்த்தீங்களா, நம்ம மூடி வச்சுருக்கோம். அதை சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எவ்வளோ சைஸு வேணுமோ அந்த அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கில் வச்சு போட்டேங்க. நோ காப்பிரைட் சாங் தான் போட்டேன். ஆனால் போட்டுட்டு நம்ம போஸ்டெல்லாம் பண்ணிட்டு ஒன்று காப்பிரைட்டுன்னு வந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அதாவது ஒரு சில நேரத்தில் நம்ம பேச முடியாத சூழ்நிலையாக இருக்கிற நேரத்தில் நம்ம மியூசிக்கில் போட சொல்ல காப்பிரைட்டுன்னு வருது. எப்படி எந்த நோ காப்பிரைட்டுன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம போடுறோம் மியூசிக்கு. ஆனாலும் அந்த மாதிரி வர சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுதுங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் வராதுன்னாலும் நம்ம பிற்காலத்தில் கொஞ்சம் நம்ம இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி காப்பிரைட்டுன்னு வர அந்த போஸ்டெல்லாம் உங்களுக்கு பிளாக் பண்ணி விட்டுடுவாங்களாம். அதனால சரின்னு திருப்பியும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து நான் திருப்பியும் பேசி போடுறேங்க. டைம் இல்லைன்றதுனால, நம்மளுக்கு பேச முடியலன்றதுனால தான் நம்ம காப்பிரைட் அதாவது மியூசிக் செலக்ட் பண்ணுறோம். ஆனாலும் இந்த மாதிரி வர சொல்ல கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இப்போ இதே மாதிரி உள்ள மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி முதல்ல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்து நல்லா அழுத்தி அடி பாகத்தில் இழுத்து நீங்கள் வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேலேருந்து அழுத்துறோமா, கீழே அடி பாகத்தில் எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஷேப்பில் நம்ம அழுத்தி விட்டோம்னா ஒரு பூ டிசைன் மாதிரி வருங்க. 1 2 பண்ண சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நம்ம அந்த திக்கு, அதாவது கோஸ் தண்ணி இன்னும் கொஞ்சம் திக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருந்தேன்னா இன்னும் நல்ல கலர் வந்திருக்கும். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிடவே நான் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போடவே கலர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனாலும் நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்கள். ஸ்டீமரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைன்னா கடாயில் ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி வச்சு மூடிங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. நான்வெஜ் கூட இதில் மாதிரி செட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்ததுங்க. வித்தியாசமான ஒரு பூ டிசைனில் மோமோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.